அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. ஸோ ஒரு வாரத்துக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 ருபீஸ் பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. பே பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் நடக்கக்கூடிய இந்த பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பண்ணாக்கா தமிழ் மீடியமுக்கு செப்பரேட்டாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியமுக்கு செப்பரேட்டாக இருக்குது. தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க, இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா தமிழ் மீடியத்துக்கான 11th வீக்குடைய கிளாஸ் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின்: இந்திய பிரதமர் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் கூடிய தமிழ் கற்பித்தல் என்ற திட்டத்தினை பிஜி நாட்டில் தொடங்கி வைத்துள்ளார். இந்திய பிரதமர் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் கூடிய தமிழ் கற்பித்தல் என்ற திட்டத்தினை எந்த நாட்டில் தொடங்கியிருக்காருன்னா பிஜி நாட்டில் தொடங்கியிருக்காரு. லடாக்கில் 14,300 அடி உயரத்தில் பாயும் பாங்காங் சோ ஏரியின் கரையில் அமைக்கப்பட்டுள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவர்களின் சிலையினை இந்திய இராணுவம் திறந்து வைத்துள்ளது. அப்போ லடாக்கில் 14,300 அடி உயரத்தில் பாயும் பாங்காங் சோ ஏரி, ஸோ இதோடைய கரையில் யாருடைய சிலை அமைச்சிருக்காங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவர்களுடைய சிலை. இதை வந்து யார் வந்து திறந்து வைத்தது அப்படின்னா இந்திய இராணுவம் திறந்து வைத்துள்ளது. மும்பையினை சேர்ந்த காம்யா கார்த்திகேயன் 17 வயது, 7 கண்டங்களிலும் உள்ள மிக உயரமான சிகரங்களை ஏறிய இளம் பெண் என்ற சாதனையை படைத்துள்ளார். மும்பையினை சேர்ந்த காம்யா கார்த்திகேயன் என்ற 17 வயது பெண் 7 கண்டங்களிலும் உள்ள மிக உயரமான சிகரங்களை ஏறிய இளம் பெண் என்ற சாதனையை படைத்துள்ளார். முகமூடி அணிந்த நடன முறைகள் மூலம் புத்தாண்டிற்கான அமைதி மற்றும் பெரும் செழுமையை கொண்டாடும் சிக்கிமின் காகியேட் நடன விழா ஆனது காங்டாக் நகரில் உள்ள சுக்லகாங் அரண்மனையில் நடைபெற்றது. அப்போ முகமூடி அணிந்த நடன முறைகள் மூலம், முகமூடி அணிந்த நடன முறைகள் யார் அப்படின்னாக்கா சிக்கிம் மாநிலம். அப்போ சிக்கிம் மாநிலத்துடைய நடன விழா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கிமின் காகியேட் நடன விழா எங்கே நடந்தது அப்படின்னாக்கா காங்டாக் நகரில் உள்ள சுக்லகாங் அரண்மனையில் நடைபெற்றது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புத்தாண்டை வரவேற்கும் விதமாக. இந்திய இராணுவமானது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் மேம்பாடு மற்றும் ஏற்பினை விரைவுபடுத்துவதற்காக வேண்டி பெங்களூருவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்துறை காப்பக மையத்தினை நிறுவியுள்ளது. இந்திய இராணுவம் யாரோட டைப் வச்சு இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்துறை காப்பக மையத்தை நிறுவியிருக்காங்கன்னா பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடோட அவங்களோட இணைந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் மேம்பாடு மற்றும் ஏற்பினை விரைவுபடுத்துவதற்காக இந்த மையத்தினை நிறுவியுள்ளார்கள். மும்பையின் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகமானது ஓர் அதிர்வு அலை அடிப்படையிலான ஊசி இல்லாத ஒரு மருந்து பீச்சு குழாயினை உருவாக்கியுள்ளது என்ற நிலையில் இது தோலுக்கு மிக குறைவான சேதம் மற்றும் குறைவான நோய் தொற்று அபாயத்துடன் வலியற்ற மற்றும் பாதுகாப்பான மருந்து உட்செலுத்துதலை உறுதி செய்கிறது. மும்பையின் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகமானது ஓர் அதிர்வு அலை அடிப்படையிலான ஊசி இல்லாத ஒரு மருந்து பீச்சு குழாயினை உருவாக்கியுள்ளது. இப்போ நம்ம இன்ஜெக்ஷன் நீடில் வச்சு இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வு அலையை யூஸ் பண்ணி அந்த மருந்தை உட்செலுத்துது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலுக்கு மிக குறைவான சேதமும் குறைவான நோய் தொற்று அபாயமும் வலியற்ற மற்றும் பாதுகாப்பான மருந்து உட்செலுத்துதலை உறுதி செய்கிறது. அடுத்து 18வது யானைகள் மற்றும் சுற்றுலா விழாக்களானது நேபாளத்தின் சௌரஹா என்னும் இடத்தில் நடைபெற்றது. 18வது யானைகள் மற்றும் சுற்றுலா விழாக்கள் ஆனது நேபாளத்தின் சௌராஹா என்னும் இடத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தில் குறள் வாரம், திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். திருக்குறள் வாரம் எப்போது வந்து கொண்டாடப்படும் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரம், ஒவ்வொரு ஆண்டுடைய டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரமாக எதை கொண்டாடுறாங்க அப்படின்னா திருக்குறள் வாரம், குறள் வாரம்.
மகாராஷ்டிராவானது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட SSI மந்த்ரா அறுவை சிகிச்சை எந்திர மனிதன் எனப்படுகின்ற தனது முதல் அறுவை சிகிச்சை எந்திர மனிதனை புனேவின் நோபல் மருத்துவமனைகள் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா அரசானது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட SSI மந்த்ரா அறுவை சிகிச்சை எந்திர மனிதன். ஸோ ரோபோட்டிக் வந்து பண்ணாக்கா இவங்க தான் வந்து பண்ணாக்கா இது பண்ணுறாங்க. எங்கே வந்து பண்ணாக்கா அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா புனேயில் இருக்கக்கூடிய நோபல் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மத்திய பாதுகாப்பு அமைச்சகமானது 2025ஆம் ஆண்டினை சீர்திருத்த ஆண்டாக அறிவித்துள்ளது. மத்திய பாதுகாப்பு அமைச்சகமானது 2025ஆம் ஆண்டினை சீர்திருத்த ஆண்டாக அறிவித்துள்ளது. இந்திய எஃகு ஆணைய நிறுவனமானது இந்தியாவின் கிரேட் +2 ஒர்க் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனத்தினால் தொடர்ந்து 2வது முறையாக வேலை செய்வதற்கான சிறந்த இடமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய எஃகு ஆணையம் நிறுவனம் SAIL ஆனது இந்தியாவின் கிரேட் +2 ஒர்க் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனத்தினால் தொடர்ந்து 2வது முறையாக வேலை செய்வதற்கான சிறந்த இடமாக, அப்போ வேலை செய்வதற்கான சிறந்த இடமாக எதை அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இந்திய எஃகு ஆணைய நிறுவனம் அதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஜவுளித்துறை அமைச்சகமானது இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் கைத்தறி புடவைகளை கொண்டாடும் வகையில் 3வது விராசத் புடவை திருவிழா 2024 என்ற மாபெரும் நிகழ்வினை புதுடெல்லியில் ஏற்பாடு செய்திருந்தது. ஜவுளித்துறை அமைச்சகமானது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கைத்தறி புடவைகளை கொண்டாடும் வகையில் 3வது விராசத் புடவை திருவிழா எங்கே நடக்குது அப்படின்னா புதுடெல்லியில் நடக்குது. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளரான புவனேஷ்குமார் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக CEO பொறுப்பேற்றுள்ளார். அப்போது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளரான புவனேஷ்குமார் இவரை வந்து எங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி, அதாவது வந்து பண்ணாக்கா இந்த UIDAI ஆதார் கார்டு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய தலைமை அதிகாரியை யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கனாக்கா புவனேஷ்குமாரை தேர்ந்தெடுக்கிறாங்க. உள்நாடு மற்றும் சர்வதேச வழித்தடங்களில் விமானங்களில் வைஃபை சேவை வழங்கும் முதல் விமான நிறுவனமாக ஏர் இந்தியா மாறியுள்ளது. அப்போது உள்நாடாக இருக்கட்டும் இல்லை சர்வதேச வழித்தடங்களில் விமானங்களில் வைஃபை சேவை வழங்கும் முதல் விமான நிறுவனம் எது அப்படின்னா ஏர் இந்தியாவாக மாறியிருக்கு. 2025ஆம் ஆண்டு அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விருது விழாவில் மூத்த திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் சாய் பரஞ்ச்பே என்பவர் பத்மபாணி வாழ்நாள் சாதனை விருதை பெற உள்ளார். 2025ஆம் ஆண்டு அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விருது விழாவில் மூத்த திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் சாய் பரஞ்ச்பே என்பவர் பத்மபாணி வாழ்நாள் சாதனை விருதை பெற உள்ளார். தமிழக மாநில அரசானது பெங்கல் புயலினை கடுமையாக இயற்கை பேரிடராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அப்போ தமிழக மாநில அரசானது பெங்கல் புயலினை என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையான இயற்கை பேரிடராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. அடுத்து ஜம்மு மற்றும் காஷ்மீரில் NH-44 சாலையில் ரம்பன் பனிஹால் பிரிவில் அமைந்துள்ள 2.35 கிலோமீட்டர் நீளமுள்ள பெரும் உத்திசார் ரீதியான பயன்பாடு மிக்க 4 வழி சாலையின் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் NH-44 சாலையில் ரம்பன் பனிஹால் பிரிவில் அமைந்துள்ள 2.35 கிலோமீட்டர் நீளமுள்ள பெரும் உத்திசார் ரீதியான பயன்பாடு மிக்க 4 வழி சாலையின் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாஹிபாபாத்தை டெல்லியில் உள்ள புதிய அசோக் நகருடன் இணைக்கும் டெல்லி மீரட் பிராந்திய விரைவு போக்குவரத்து அமைப்பின் RRTS 13 கிலோமீட்டர் நீளப்பிரிவினை பிரதமர் திறந்து வைத்தார். டெல்லி மெட்ரோ ரயில். அப்போ டெல்லி மெட்ரோ ரயில் எதை இணைக்குது அப்படின்னா டெல்லி மீரட். ஸோ இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சாலை. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாஹிபாத்தை டெல்லியில் உள்ள புதிய அசோக் நகருடன் இணைக்கும் டெல்லி மீரட் பிராந்திய விரைவு போக்குவரத்து அமைப்பின் RRTS. ஸோ இதை வந்து பண்ணாக்கா யார் தொடங்கி வைக்கிறாருனாக்கா பிரதமர் நரேந்திர மோடி. வியட்நாமின் தலைநகர் அனோய் நகரானது சமீபத்திய வாரங்களாக அடர்ந்த புகை பனிமூட்டத்தால் சூழப்பட்டுள்ளதால் உலகின் மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அப்போ வியட்நாமுடைய தலைநகர் அனோய். அந்த அனோய் நகரில் சமீபத்திய வாரங்களாக அடர்ந்த புகை பனிமூட்டம் இருக்கிறதுனால உலகின் மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் எது இருக்குனாக்கா வியட்நாமுடைய அனோய் நகரம்.
மேற்கு வங்காள மாநில அணியானது இந்தியாவின் தலைசிறந்த மாநில அளவிலான கால்பந்து போட்டியான சந்தோஷ் கோப்பை போட்டியில் 33வது முறையாக வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்க மாநில அணியானது இந்தியாவில் தலைசிறந்த மாநில அளவிலான கால்பந்து போட்டி எது அப்படின்னாக்கா சந்தோஷ் கோப்பை. அப்போ சந்தோஷ் கோப்பை போட்டி எதோடைய தொடர்புடையதுன்னா கால்பந்தோடைய தொடர்புடையது. ஸோ எத்தனாவது முறை இவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னா 33வது முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் இணைப்பு மற்றும் உட்கட்டமைப்பினை மிக மேம்படுத்தும் வகையில் ஒரு புதிய ஜம்மு ரயில்வே கோட்டத்தினை பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். ஒரு ஜம்மு ரயில்வே கோட்டம் அப்படின்றது இந்தியாவுடைய எத்தனாவது ரயில்வே கோட்டம்னாக்கா 69வது ரயில்வே கோட்டமாக எதை அறிவிக்கிறாங்கன்னா ஜம்மு ரயில்வே கோட்டத்தினை அறிவிக்கிறாங்க. இத்தாலியின் ஜானிக் சின்னர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் வெர்வ் என்பவரை வீழ்த்தி தொடர்ந்து 2ஆம் முறையாக ஆஸ்திரேலிய டென்னிஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் ஒட்டுமொத்தமாக 3வது கிராஸ்லாம் பட்டத்தையும் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய ஜானிக் சின்னர். இவர் யாரை வீழ்த்தி இது பண்ணுறாருன்னா ஜெர்மனியின் அலெக்சாண்டர் வெர்வ் என்பவரை வீழ்த்தி தொடர்ந்து 2வது முறையாக ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை வெல்றாரு. இது ஒட்டுமொத்தமாக அவருடைய 3வது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் அப்படின்றாங்க. தூய்மை எரிசக்திக்கு முறையான மற்றும் உள்ளடக்கிய வகையிலான ஒரு பெரும் மாற்றத்திற்கான விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதற்காக அதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காகவும் ஜனவரி 26ஆம் தேதி அன்று சர்வதேச தூய்மை எரிசக்தி தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அப்போ ஜனவரி 26ஆம் தேதி என்ன தினமாக எனக்கு அனுசரிக்கிறாங்கன்னா சர்வதேச தூய்மை எரிசக்தி தினம் அப்படின்னு அனுசரிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா தூய்மை எரிசக்தி முறையான மற்றும் உள்ளடக்கிய வகையிலான ஒரு பெரும் மாற்றத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த சர்வதேச தூய்மை எரிசக்தி தினம் அனுசரிக்கிறார். எப்போ அப்படின்னா ஜனவரி 26ஆம் தேதி. ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் அமிதவ் கோஷ் வைல்டு ஃபிக்ஷன் எனப்படும் தனது மிக சமீபத்திய புத்தகத்தினை வெளியிட்டுள்ளார். அப்போ வைல்டு ஃபிக்ஷன் அப்படின்ற புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதவ் கோஷ். இவர் தான் ஞானபீடு விருது வென்ற எழுத்தாளர். மதிப்புமிக்க 2025ஆம் ஆண்டு FIDE சதுரங்க உலகக்கோப்பை போட்டியை இந்தியா நடத்தியுள்ளது. அப்போ மதிப்புமிக்க 2025ஆம் ஆண்டு FIDE சதுரங்க உலகக்கோப்பை போட்டியை யார் நடத்த போகிறாங்கன்னா இந்தியா நடத்த போகிறாங்க. இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான நிதியியல் மற்றும் புதுமை மிக்க பொருளாதார மாதிரிகள் குறித்து விவாதிப்பதற்காக குஜராத் மாநில அரசானது 1வது சர்வதேச ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாட்டினை ஏற்பாடு செய்துள்ளது. அப்போது சர்வதேச ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாட்டினை முதலாவதாக யார் ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னா குஜராத் மாநில அரசு. எதுக்காகன்னா இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்காக நிதியியல் மற்றும் புதுமை மிக்க பொருளாதார மாதிரிகள் குறித்து விவாதிப்பதற்காக. நிதி மோசடியை எதிர்த்து போராடுவதற்காக வேண்டி வங்கிகளானது பரிவர்த்தனை சார்ந்த அனைத்து அழைப்புகளுக்கும் 1600XX என்ற எண் தொடரையும் விளம்பர சார்ந்த அழைப்புகளுக்கு 140XX என்ற ஒரு எண் தொடரையும் பயன்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. அப்போது நிதி மோசடியை எதிர்த்து போராடுவதற்காக வேண்டி வங்கிகளானது பரிவர்த்தனை சார்ந்த அனைத்து அழைப்புகளுக்கும் 1600XX என்ற எண் தொடரையும் விளம்பரம் சார்ந்த அமைப்புகளுக்கு 140XX என்ற எண் தொடரையும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு யார் உத்தரவிட்டிருக்காங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டிருக்காங்க. திப்ருகர் நகரானது அசாம் மாநிலத்தின் 2வது தலைநகராக உருவாக்கப்படும் என்று அசாம் அரசு அறிவித்துள்ளது. அப்போது அசாம் மாநிலத்தோடைய 2வது தலைநகராக எதை அறிவிச்சிருக்காங்கன்னா திப்ருகர் நகர். இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் துணை ஆளுநர் MK ஜெயின் தலைமையில் பொது வங்கிகள் மற்றும் சிறு நிதி வங்கிகளுக்கான விண்ணப்பங்களை நல் மதிப்பீடு செய்வதற்காக வேண்டி 5 உறுப்பினர்களை கொண்ட புதிய வெளிப்புற ஆலோசனை குழுவை இந்திய ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது. அப்போது வெளிப்புற ஆலோசனை குழுவை யாருடைய தலைமையில் நியமிச்சிருக்காங்கன்னா MK ஜெயின் தலைமையில் நியமிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி அன்று உலக சுகாதார அமைப்பினால் மலேரியா பாதிப்பு இல்லாத நாடாக சான்றளிக்கப்பட்ட 45வது நாடாக ஜார்ஜியா மாறியுள்ளது. இப்போ மலேரியா பாதிப்பு இல்லாத 45வது நாடாக எதை அறிவிச்சிருக்காங்கன்னா ஜனவரி 23, 2025 ஜார்ஜியா நாட்டை அறிவிச்சிருக்காங்க.
மொத்தமாக 69,515.71 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா மற்றும் நன்கு சீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டத்தினை 2025-26 ஆண்டு வரை தொடர்வதற்கு என்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அப்போ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படின்றது எதுக்காக அப்படின்னா பயிர் காப்பீடு திட்டத்திற்கான ஒரு மத்திய அரசுடைய ஒரு ஸ்கீம் அது. அடுத்து சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் காடுகள், உள்துறை மற்றும் ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை ஆகியவை அரசாணைகளை வெளியிடுவதில் வேறு பல துறைகளை விட மிகவும் முன்னிலையில் உள்ளது. அப்போ பிறகு மற்ற துறைகளை விட அரசாணை வெளியிடுறதுல யார் பிறகு முன்னிலையில் இருக்காங்கன்னா, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் காடுகள், உள்துறை மற்றும் ஊரக மேம்பாடு, பஞ்சாயத்து ராஜ் துறை இவங்க எல்லாம் பிறகு அரசாணை வெளியிடுறதுல பிறகு மிகவும் முன்னிலையில் உள்ளன. தமிழ் மொழி மேம்பாடு மற்றும் செய்தித்துறையானது கடந்த 20 ஆண்டுகளாக எந்த அரசாணையும் இணையதளத்தில் வெளியிடவில்லை. அப்போ தமிழ் மொழி மேம்பாடு மற்றும் செய்தித்துறை பிறகு கடந்த 20 ஆண்டுகளாக எந்த ஒரு அரசாணையும் இணையதளத்தில் வெளியிடல. பொது தேர்தல் துறையானது பல ஆண்டுகளாக ஒரு அரசாணை கூட இன்னமும் வெளியிடாத மற்றொரு துறையாகும். பல ஆண்டுகளாக அரசாணை வெளியிடாத இன்னொரு துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது தேர்தல் துறை அப்படின்னா பொதுத்துறை அப்படின்னா தேர்தல் துறை அதுதான் சொல்லுவோம். அடுத்து சுந்தர சோழன் என அழைக்கப்படும் 2ஆம் பராந்தகனின் ஒரு அரசியல் கூட்டாளியாக இருந்ததாக நம்பப்படும் இருக்கவேல் தலைவரான பூதி விக்ரமசேகரி அவர்களால் கட்டப்பட்ட மூவர் கோயிலும் இதில் அடங்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர சோழன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா 2ஆம் பராந்தகன். தமிழ்நாடு அரசு விருதுகள் 2025 தமிழ்நாடு அரசின் விருதுகள் அறிவிப்பு. திருவள்ளுவர் திருநாளன்று வழங்கப்படவுள்ள தமிழ்நாடு அரசின் விருதுகள். அப்போ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னாக்கா 2025 எவ்ரி இயர் ஜனவரி மாதம் திருவள்ளுவர் நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு விருதுகள் பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. அது மாதிரி 2025 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசுடைய விருதுகளும் அறிவிச்சிருக்காங்க. இதில் முதல் விருது ஐயன் திருவள்ளுவர் விருது 2025 ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா செந்தமிழ் செம்மல் பெரும் புலவர் மு படிக்க ராமு அவருக்கு தான் பண்ணாக்கா கொடுத்துருக்காங்க ஐயன் திருவள்ளுவர் விருது. அடுத்து 2025 ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் கணேசன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. மகாகவி பாரதியார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா கவிஞர் கபிலன். மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலன். அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிதை பேரொளி பொன் செல்வ கணபதிக்கு கொடுத்துருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் விருது பார்த்தீங்கன்னாக்கா கவிதை பேரொளி பொன் செல்வ கணபதிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் தென்றல் திருவிக்கா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மருத்துவர் ஜி.ஆர். ரவீந்திரநாத் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதன் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வேமு பொதிய வெப்பன் அவர் கொடுத்துருக்காங்க. வேமு பொதிய வெப்பன். அடுத்து தந்தை பெரியார் விருது யாருக்குன்னா விடுதலை ராஜேந்திரன் கொடுத்துருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா து. ரவிக்குமார் எம்பி அவருக்கு கொடுத்துருக்காங்க. முத்தமிழர் கலைஞர் விருது யாருக்குனாக்கா முத்து வாவாசி அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 6.90 லட்சம் வாக்காளர்களுடன் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதியாக சோழிங்கநல்லூர் தொடர்கிறது. அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் தொடர்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழவேலூர் இதில் 1.76 லட்சம் நபர்களுடன் மிகவும் குறைந்த வாக்காளர் உள்ள தொகுதி என்ற இடத்தில் உள்ளது. அப்போ மிகவும் அதிக வாக்காளர் உள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோழிங்கநல்லூர் தொகுதி. மிகவும் குறைந்த வாக்காளர் உள்ள தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழவேலூர். இதனைத் தொடர்ந்து இந்த கீழவேலூரை தொடர்ந்து அடுத்த நிலையில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் துறைமுகம் தொகுதி உள்ளது. நமக்கு அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வாக்காளர் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள வாக்காளர் தொகுதி இது மட்டும் போதும்.
அடுத்து MPN என்பது மிகவும் சாத்தியமான மதிப்பீட்டு எண் ஆகும். MPN அப்படின்றது மிகவும் சாத்தியமான மதிப்பீட்டு எண் ஆகும். இது தண்ணீரில் உள்ள நுண்ணுயிரிகளை அளவிட பயன்படும் ஒரு மதிப்பீடாகும். அப்போ தண்ணீரில் உள்ள நுண்ணுயிரிகளை அளவிட பயன்படும் ஒரு மதிப்பீட்டு முறை எது அப்படின்னா MPN அப்படின்றது. அடுத்து தோடர் பழங்குடியினர் புத்தாண்டை குறிக்கும் வகையிலான தங்கள் பாரம்பரிய மோத்வேத் திருவிழாவினை கொண்டாடினர். அப்போ புத்தாண்டை வரவேற்கும் வகையிலாக இந்த தோடர் பழங்குடியினர் கொண்டாடிய திருவிழாக்கு என்ன பேருனா மோத்வேத் திருவிழா அப்படின்னு பேர். இவங்க எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டின் நீலகிரி மலைகளில் வசிக்கும் பழமையான திராவிட இனக்குழுக்களின் இக்குழுவினரும் ஒருவர் ஆவர். அப்போ நீலகிரியில் வசிக்கிறாங்க. இவங்க சைவ உணவு முறையினை கடுமையாக பின்பற்றும் இந்த தோடர் இன மக்கள் இறைச்சி, மீன், குஞ்சு பொரிக்கக்கூடிய முட்டைகளை உட்கொள்ளுவதை தவிர்க்கின்றனர். சைவ உணவு முறையினை கடுமையாக பின்பற்றும், சைவ உணவு தான் சாப்பிட்றாங்க. சைவ உணவு முறையினை கடுமையாக பின்பற்றும் இந்த தோடர் இன மக்கள் இறைச்சி, மீன் மற்றும் குஞ்சு பொரிக்கக்கூடிய முட்டைகளை உட்கொள்வதை தவிர்க்கின்றனர். இறைச்சி சாப்பிட்றதில்ல, மீன் சாப்பிட்றதில்ல, குஞ்சு பொரிக்கக்கூடிய முட்டை வகைகளையும் சாப்பிட்றதில்ல. தோடர் இன மக்கள் பைக்கி, பெக்கன், குட்டன், கென்னா மற்றும் டோடி என்னும் 5 குலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர். தோடர் இன மக்கள் வந்து எத்தனை குழுக்களாக பிரிச்சிருக்காங்கன்னா 5 குலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் எழுத்து வடிவம் இல்லாத வகையில் தங்களுக்கென ஒரு சொந்த மொழியினை கொண்டுள்ளனர். தோடர் இன மக்களுக்கு சொந்தமான ஒரு மொழி இருக்குது, ஆனால் அதுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அடுத்து தமிழ்நாடு மாநில சட்டமன்றமானது 1882ஆம் ஆண்டு தமிழ்நாடு வன சட்டத்தினை மேற்கொண்டு திருத்தி அமைப்பதற்கான ஒரு மசோதாவினை நிறைவேற்றியுள்ளது. அப்போ தமிழ்நாடு மாநில சட்டமன்றமானது 1882ஆம் ஆண்டு தமிழ்நாடு வன சட்டத்தினை மேற்கொண்டு திருத்தி அமைப்பதற்கான ஒரு மசோதாவினை நிறைவேற்றியுள்ளது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடிழப்பை ஈடு செய்வதற்காக என்று காடு வளர்ப்பு நிலங்களை காப்பு காடுகளாக அறிவிக்கும் ஒரு செயல்முறையை விரைவுபடுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ இது இன்றைக்கான கிளாஸு. ஸோ இன்னையோட வந்து பண்ணாக்கா 6 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. டெஸ்ட் வந்து பண்ணாக்கா சண்டே ஈவினிங் வந்து 8 o'clock இல்லைனா 9 o'clock உங்களுக்கு PDF கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா சென்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.